சாப்டர் ஸ்டார்ட்டிங்லயே இது எப்ப ஆரம்பிச்சிச்சு. ஆமா, அந்த பயபுள்ளைங்க பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்ல, ஆஹா, டேய் அவன பத்தி எனக்கு யோசனையே வரல. அவன பத்தி இங்க பேசாத அப்படின்னு டயலன் சொல்ல, இங்கேயோ அக்னி சுத்திய ஹீரோயினை தேடினுங்க. ஆஹா, ஹீரோயினை காணுமே. டேய் அங்க என்னடா பண்ற அப்படின்னு கேட்க, லைமை பாத்தியா இங்க போனா அப்படின்னு அந்த 4 பேரும் கேட்க, இல்லப்பா இங்கே பார்க்க முடியலப்பா உன் கூட இருப்பாங்கன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்ல அவன். அதுவும் சரிதான். அவனை இங்கே கண்டுபிடிக்க முடியல, இங்க போனான்னு தெரியல அப்படின்னு அக்னி சொல்ல, இங்க போயிருப்பா அப்படின்னு. ஒருவேளை அவ வந்து ஏதோ முக்கியமான பொருள் எடுக்க போயிருந்தான்னு சொன்னா என்கிட்ட. கொஞ்ச நேரத்தை ட்ரைனிங் கொண்டு வந்து வர சொன்னான். ஆனா இங்க வரவே இல்லை அவ. எனக்கு தெரிஞ்சு அவ லாக்கர் ரூமுக்கு தான் போயிருப்பா நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லாம ஸ்வாட வேற கீழே போட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ல, இதுக்கு டைலனும் ஸ்வாட வாங்கி இதுக்கு வாய்ப்பே இல்லையே. எப்பவுமே ஒரு நைட்டு அவன் ஸ்வாட அவன் கீழே போடவே மாட்டான் அப்படின்னு சொல்ல டைலன். அந்த ரெட்டு மண்டியை ஏதோ தப்பா இருக்குது அப்படின்னு சொல்ல அவன். அந்த ரெட்டு மண்டி ஏதோ இங்க தப்பா இருக்கிற மாதிரி தோணுது. இங்க சுத்தி இருக்கணும். நம்ம போய் அவங்கள தேடி நிற்க முடியாது எப்ப. ஏன்னா இப்ப நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க, நம்ம தான் வெல்கம் பண்ணோம் அப்படின்னு சொல்ல, இப்ப ரூமர்ஸ் எல்லாம் போயிருக்கான் ஒரு ஹீரோன்னு. அவன் பிடிக்காதவன் கூட இப்படி பண்ணிக்கலாமே. ஏன்னா அவன் ஹீரோ சொன்னால சில பேர் பார்க்கணும்னு நினைச்சு கூட அவன் பார்க்க போய்க்கலாமே அப்படின்னு சில பேர் பேசினுங்க. எனக்கு தெரிஞ்சு அவன் ஏதோ பிரச்சனை மாட்டிக்கிட்டான்னு நான் நினைக்கிறேன். அப்படியா? எவனாச்சும் இன்னைக்கு வேண்டாரப்பா எவனாச்சும் வேலையை பார்த்துருப்பானோ அப்படின்னு டைலன் நினைக்க. இதுக்கு வாய்ப்பே இல்லை, என்னால இப்படி ஆகக்கூடாது அப்படின்னு டைலன் நினைக்க. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு டைலனு யோசிக்க. டைலனும் அங்கேருந்து ஓட, ஹீரோனு ஒரு பக்கம் பிடிச்சி தூக்கி ஓட. ஹீரோனி, டேய் உங்களுக்கு என்னடாடா வேணும் அப்படின்னு கேட்க, கண்ணா நீ கம்முன்னு வாயை முட்டிங்கிறா இருக்கணும், நீ பண்ண வேலையால எங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா அப்படின்னு சொல்ல, நாங்களா வந்து பாய்ச்சனை கலப்போம், இவள் வந்து அசால்ட்டா அப்படியே பிடிச்சா அப்படியே காப்பாத்திடுவாங்களாம். நாங்களே இதுக்காக எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு பிளான் பண்ணோம் தெரியுமா, அசால்ட்டா வந்து ஹெல்ப் பண்ணிட்டே அப்படின்னு சொல்ல, டேய் எல்லாத்தையும் காட்டு நீங்க தானாடா சொட்ட அப்படின்னு சொல்ல, எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிச்சாகணும் நீங்க கிட்ட இருந்து, இல்லைன்னா ஏதோ பண்ணிடுவானுங்க போல இது. இப்ப என்ன பண்ணது ஏது பண்ணது இரு யோசிக்க. அந்த மொட்டையோ, டேய் அவன் கைய போய் ஓடடா பக்கத்துல இருக்கணும், டேய் அவன் மூஞ்சி பாருங்கடா அப்படியே அழகா இருக்குப்பா அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா அது உண்மைடா, அது நீ வெளியில சொல்லிக்கிற நீ ஒரு பையன்னு அப்படின்னு அவன் சொல்ல, ஹீரோனி நான் பையனே இல்லை நான் ஒரு பொண்ணுடா அப்படின்னு, உன் மூஞ்சி ஏன் பப்பாளி பழம் மாதிரி இருக்கு, பப்பாளி மாதிரி எந்த கத்தியவா தூக்குற அவ்வளவுதான் உனக்கு அப்படின்னு சொல்ல, கண்ணா எப்பரா ஆரம்பம் கம்முன்னு இருந்தா ஒரு கோடு போட்டு போயினேப்பா அப்படின்னு கத்தி எடுக்க, இதை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி ஒரு ஜம்ப் அடிச்சா வயிற்றுல ஒரு உத அந்த ஆளு பின்னாடி எப்ப தள்ளப்பட ஹீரோனி தப்பிச்சு ஓடியான்னு பார்க்க கத்தி எடுத்து மூஞ்சில ஒரு சீவாம, யாராச்சும் காப்பாத்துங்க அப்படின்னு ஹீரோனி ஒரு கத்த நேடி சாரிப்பா என்னடா சட்டை போட சொல்லி ஹீரோ சட்டை கீச்சு தள்ளி விட, ஹீரோனே போய் சைட்ல விட, டேய் சீக்கிரமா அவன் கையை உடையங்கடா அப்படின்னு சொல்ல, காலையை கட்சி அவன் காலை அடிச்சு உடச்சிடா அப்படின்னு சொல்லி காலை பிடிக்க, ஆஹா கொஞ்சம் விட்டுட்டா காலை வச்சுப்பானுங்கடா என்ன பண்ணது அப்படின்னு நினைக்க. அப்பன்னு பார்த்து டைலன் வர, ஹரிஸ், டேய் இவன் இங்க என்னடா பண்ணான், யாரா அவன் அப்படின்னு கேட்க, அவன் தான் பையா அப்படின்னு சொல்ல,
ஹீரோயினி பார்க்க. ஹீரோயினியும் அவன் சட்டையை கீச்சைங்க பார்க்க. இவரா எனக்கு கோவல. நீங்க லோடி சிங் இங்க என்னடா பண்ணீங்க அப்படின்னு கேட்க இந்த கதையை முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.